கேள்வி கேட்டா அடிப்பீங்களா சார்? என்ன சார் இது? அப்படின்ற ஒரு விஷயம் தான் தமிழ்நாடு ஃபுல்லா இப்ப நடந்துட்டு இருக்கு. அதாவது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள வந்து போலீசார் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதை எடுத்து திமுகவினர்கள் எல்லாருமே சேர்ந்து ரோட்ல சாலை மறியல், ரோட்லயே தீய வைக்கிறது, ரோட்லயே படுத்துக்கிட்டு போராட்டம் பண்றது அப்படின்ற மாதிரியான நிறைய விஷயங்கள தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்காங்க. இதுல திருநெல்வேலியில ஒரு பெரிய சம்பவம் நடந்திருக்கு. அதாவது அந்த பக்கமா டூ வீலர்ல போன ஒரு நபர் சம்திங் ஏதோ பேசிருவாப்ல. எதுக்கு டிராபிக் ஜாம் ஆகிக்கிட்டு, எதுக்கு ரோட்ல இந்த மாதிரிலாம் பண்றீங்க? சம்திங் ஏதோ கேட்டிருப்பாரு போல. அதுக்கு திமுகவினர்கள்லாம் செம்ம காண்டாகி எல்லாருமே வந்து அவரை அடிக்கிறது என்ன அப்படின்ற மாதிரி அவர் அங்கிருந்து அடிச்சு அவர் அங்கிருந்து அனுப்பிச்சு விட்டுட்டாங்க. இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடந்திருக்கு. லைக் மக்கள் வந்து இப்போ ரோட்ல வந்து இன்னொரு பக்கம் வந்து நெருப்புலாம் வச்சு ரோட்ல வந்து தஞ்சாவூர்ல வந்து தீய வச்சு சம்திங் பெருசா பண்ணிட்டு இருக்காங்க. இவ்வளோ பெரிய கலவரம் நடந்துட்டு இருக்கு. ஆனா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அதாவது அந்த அரெஸ்ட் ஆகி போயிட்டு இருக்கக்கூடிய காட்சியை பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரிலாம் எதுக்கு இவங்க பண்றாங்க அப்படின்ற ஒரு விஷயம் தான் இருக்கும். அவர் பாட்டுக்கு சிரிச்சுட்டு நான் போயிட்டு வந்துருவேன். ஏதோ ஒரு நாளோ, 2 நாளோ டக்குன்னு வந்துருவேன் அப்படின்ற மாரி தான் அவரு போயிட்டு இருக்காரு. ஆனா இதனால பொதுமக்கள் எவ்வளோ பாதிக்கப்படுறாங்க அப்படின்ற ஒரு சில விஷயங்கள்லாம் யோசிச்சாங்கன்னா நல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். அவசரத்துக்கு வேலைக்கு போணும். நான் வேலைக்கு போலன்னா என்னோட சம்பளம் கட் ஆகும் அப்படின்ற மாரியான ஒரு பொதுமக்கள் ஒரு காமன் மேன் வந்து அந்த வழியா வண்டியில போயிட்டு இருக்கும்போது, அந்த இடத்துல டிராஃபிக் ஜாம உருவாக்கிக்கிட்டு, அந்த இடத்துல ஒரு சில விஷயங்கள்லாம் செய்றது வந்து சரியான ஒரு விஷயமா எனக்கு படல. இத பத்தி நீங்க என்ன நெனைக்கிறீங்களோ மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.